சேத்துப்பட்டில் ஒரு கொடைக்கானல். கொடைக்கானல் செல்ல ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ரூ. 10,000 ஆகும். ஆனால் இன்று ரூ. 500 செலவில் கொடைக்கானல் லேக்கை சுற்றி பார்க்கும் அரிய வாய்ப்பு சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ளது. நுழைவு கட்டணம் ரூ. 60 மட்டுமே. இந்த சேத்துப்பட்டு பசுமை பூங்கா தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை பராமரிப்பு செய்கிறது. இங்கு 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு அதிகபட்சம் செலவு ரூ. 500 தாண்டாது. ரயில் நிலையத்திலிருந்து 1 நிமிட நடைதான். அதற்கு மேல் நீங்கள் பூங்காக்குள் இருப்பீர்கள். ஏதோ ஒரு கொடைக்கானல் லேக்கில் நுழைவது போன்று ஒரு காட்சி தத்ரூபமாக அப்படியே இருக்கிறது. இதோ பாருங்கள், எவ்வளவு பெரிய இயற்கை சூழலில் அமைதியாகவும் பச்சை பசையல் என்றும் குளிர்ந்த காற்று வீசும் இந்த லேக் சென்னையில், அதுவும் சேத்துப்பட்டில் இருப்பது நமக்கு பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். இனிமேல் இதுபோன்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்று குறைந்த செலவில் மன ஆறுதல் பெறலாம். சுற்றமான காற்று, இனிமையான சூழல், மாலை வேளைகளில் ஏகப்பட்ட கூட்டம். இதோ பாருங்கள், படகுத்துறை. இது நமக்கு கொடைக்கானலைத்தான் ஞாபகப்படுத்தும். சென்னையில் இப்படி ஒரு இடமா? ரூ. 60 நுழைவு கட்டணம். தினசரி காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை. செவ்வாய் தோறும் விடுமுறை தினம். இப்படியாப்பட்ட ஒரு லேக் 2024ஆம் ஆண்டு 7வது மாதம் 10ஆம் தேதி தமிழக முதல்வர் இதை புதுப்பித்து மறுசீரமைப்பு செய்து புத்தம் புதிதாக கண் கவரும் விதத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட இந்த பூங்கா இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு. குடும்பத்துடன் செல்லுங்கள். இதோ பாருங்கள், ரூ. 60 கட்டணம், 10 நிமிட பயணம். பெடல் பேட், அதாவது இங்கு மின்சாரமோ அல்லது மோட்டார் போட்டோ பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் நீர் மாசுபட்டு விடும் என்ற காரணத்தினால் மிகவும் சுத்தமாக இருக்கிறது. எந்த விதமான துர்நாற்றமோ இந்த தண்ணீரிலிருந்து தொற்று வருமோ என்று யாரும் பயப்பட வேண்டாம். அவ்வளவு சுத்தமாக பாருங்கள். எவ்வளவு பெரிய ஏரி! வெளிநாட்டு தரத்துக்கு, சர்வதேச தரத்துக்குரிய விளையாட்டு சிவரேறும் பேட்டி. ஒரு வெளிநாட்டுக்காரர் இங்கு பயிற்சியில் ஈடுபடுகிறார். இதோ பாருங்கள், இது நீங்கள் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இந்த அரங்கத்தை கண்டிருப்பீர்கள். சேத்துப்பட்டில் 2 மாடி கட்டடத்தில் சர்வதேச அளவில் எவ்வளோ பெரிய அரங்கு பாருங்கள். இது சுவற்றில் ஏறும் விளையாட்டு. 2 மணி நேர கட்டணம் 600 மட்டுமே. விளையாடத் தெரிந்தவர்கள் மட்டுமே இதில் விளையாடலாம். ஆனால் கீழே பாதுகாப்பாக மெத்தைகள் போடப்பட்டுள்ளன. இந்த வெளிநாட்டுக்காரர் எவ்வளவு முயற்சிக்கிறார் பாருங்கள். நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. சென்னையில் சேத்துப்பட்டில் உள்ளே இவ்வளவு வசதிகளா? ஆஹா! எங்கு சென்று, வெளிநாடுகளில் சென்று லட்சக்கணக்கில் செலவழித்து இது போன்ற அரங்குகளை கண்ட நமக்கு சேத்துப்பட்டில் இப்படி ஒரு வசதியை தமிழக அரசு செய்து கொடுத்திருப்பது பெரிய ஆச்சரியமே. பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிவதில்லை. போய் பாருங்கள். மிக எளிய கட்டணம், குறைந்த கட்டணம். ரயிலில் சென்றால் போக வர ரூ. 20 தான் கட்டணம். உள்ளே ரூ. 60, போட்டுக்கு ரூ. 60, ஒரு நபருக்கு ரூ. 150க்குள் முடிந்துவிடும். இப்படி இது மட்டுமா? பாருங்கள், பெடல் செய்கிறார்கள். இந்த பெடல் மூலம் தண்ணி மாசுபடக்கூடாது என்பதற்காக மோட்டார் படகு பயன்படுத்துவதில்லை. சரி, நம்மளால் பெடல் செய்ய முடியுமா என்ற கவலை வேண்டாம். ஒருவர் உடனே வருகிறார். கூடவே வந்து இதோ பாருங்கள், அவர் பெடல் செய்து நம்மளை அழைத்து செல்கிறார். 10 நிமிட பயணம். உள்ளே அன்னப்பறவைகள், இயற்கை சூழல். இதோ பாருங்கள், மிக எளிமையாக இப்படி அவர்களே பெடல் செய்து நம்மளை கூட்டிச் செல்கிறார்கள். பாருங்கள்,
படகுக்கு இணையாக அன்னப்பறவைகளின் கூட்டம். இப்படி ஒரு இயற்கை காட்சி சென்னையில், அதுவும் சேத்துப்பட்டில். தாம்பரத்திலிருந்து அரை மணி நேர பயணம். இதோ நீங்கள் பார்த்தீர்களே மேலே அந்த அரங்கம். இது தவிர உங்களுக்கு பிறந்தநாள், குழந்தைகளுக்கு பிறந்தநாள் என்றால் கவலையே வேண்டாம். இப்படியாப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு இடம், இயற்கை சூழலுடன் இருப்பது, பர்த்டே பார்ட்டி இங்கு கொண்டாடலாம். உணவு விடுதிகளும் உண்டு. இது சுற்றி பார்த்து வருவதற்கு சுத்தமாக மட்டுமல்ல, பாதுகாப்பாகவும் அங்கங்கே காவலர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள். இதோ பாருங்கள், ஃபுட் கோர்ட். இங்கு விதவிதமான சைவ அசைவ உணவுகள் உண்டு. இது ஒரு விளையாட்டு அரங்கம்தான், குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்கம். பாருங்கள், மீன்கள் வாயை திறந்து கொண்டிருப்பது போல் காட்சி. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இங்கு மாலை 4 மணி முதல் 7 மணி வரை குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் சனி ஞாயிறு தினங்களில் நடைபெறுகிறது. ஃபேமிலி ஃபன் டே என்று இதற்கு பெயரிட்டுள்ளார்கள். 4 மணி முதல் 5 மணி வரை மேஜிக் ஷோ, 5 மணி முதல் 7 மணி வரை 3D சினிமா ஷோ. நீங்கள் 3 டிமிஷனில் இந்த படத்தை பார்க்கலாம். அதற்கப்புறம் பப்பட் ஷோ, அப்புறம் ஸ்டாண்டர்ட் காமெடி என்று ஒரு தனி பேக்கேஜே வைத்திருக்கிறார்கள். இந்த எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே என்று 2 வகையாக பிரித்திருக்கும் இந்த கேம் ஷோக்கு தனி கட்டணம். ஆனால் இது சிறுவர்களுக்கான விளையாட்டு. குழந்தைகளை குடும்பத்துடன் சென்று மகிழ்ந்து வாருங்கள். ரயில் கட்டணம் 20 ரூபாய் மட்டுமே. மற்றபடி உள்ளே உணவு விடுதிகள் உண்டு, தங்கும் வசதியும் உண்டு. அதை முன்கூட்டியே நீங்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு லேக், கொடைக்கானலுக்கு இணையாக சென்னை சேத்துப்பட்டில் பசுமை பூங்கா தமிழக அரசால் நடத்தப்படுகிறது. பெரியவர் முதல் சிறியவர் வரை குடும்பத்துடன் மாலை வேளைகளில் சென்று வருவது இன்னும் சிறப்பு. ஏனென்றால் அலங்கார விளக்குகள் இந்த பசுமை பூங்காவை சுற்றி அலங்கரிக்கும். இதோ பாருங்கள், இங்குதான் கேம் ஷோ நடைபெறும் இடம். பர்த்டே பார்ட்டி என்றால் அந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இப்படி ஏகப்பட்ட வசதிகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. சரி, இது தவிர்த்து வேறு என்ன இருக்கிறது என்றால் தனியாக உணவு விடுதி. பாருங்கள், இங்கிருந்து லேக் எவ்வளோ அழகாக தெரிகிறது என்று. இந்த லேக்கை சுற்றி வர நடைபாதை, உங்கள் கால்களுக்கு இதமாக இருக்க அருமையாக சுற்றிலும் புல்வெளி, இடையில் நடவாது. இப்படியாப்பட்ட ஒரு பூங்கா, அதுவும் பசுமை பூங்கா சென்னையில். பாருங்கள், எங்களுடைய கேமராமேன் இந்த பூங்காவை எவ்வளோ உயரத்திலிருந்து சுற்றி எடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த கண் கவர் காட்சி. இதோ மேகக்கூட்டங்கள் பாருங்கள், இந்த லேக் மேல், சேத்துப்பட்டு பசுமை பூங்காவின் மேல் மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து வரும் காட்சி. இது அதிசயம்தான். இயற்கையாகவே சில வேளைகளில் இந்த கேமராக்களுக்கு தீனியாக அமைந்துவிடும். இதோ பாருங்கள், எவ்வளோ பெரிய பூங்கா, எவ்வளோ ஒரு வசதி. அதுவும் 60 ரூபாய் கட்டணத்தில் நீங்கள் வாக்கிங் செல்லலாம். இங்கே அதற்கென தனி இடம் உண்டு. மீன் பிடிக்க தனி லேக், அதற்கான மீன்பிடி உபகரணமும் தருகிறார்கள். 2 மணி நேரம் நீங்கள் இந்த லேக்கில் மீன் பிடிக்கலாம் மாலை வேளையில். ஆனால் மீனை வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாது, அந்த குளத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். அப்பகுதி தனியாக இருக்கிறது, மீன் பிடிக்கின்ற தனி லேக். அதை இப்பொழுது நீங்கள் சிறு நேரத்தில் காண்பீர்கள். இது படகு சவாரிக்கும் மட்டுமே. இதோ குழந்தைகளுக்கான விளையாட்டு பார்க். இந்த மீன் பின்பக்கம் வந்து வாய் வழியாக வெளியே வந்து விடலாம். இது ஒரு சிறிய சிற்றுண்டி சாலை. இங்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், மற்றவை கிடைக்கின்றன. இதோ பாருங்கள், மீன் பிடிக்க தனி லேக். அந்த படகு சவாரி செய்து இதற்கும் இடையே ஒரு பாலம். இதற்கு தனி கட்டணம். நீங்கள் 2 மணி நேரம் மீன் பிடிக்கலாம். பணம் செலுத்தினால் தினசரி, மாதந்தோறும், வருடந்தோறும் உறுப்பினராகி வாக்கிங் செல்லலாம். இதற்காக மீன்பிடி உபகரணங்களும் இங்கு தரப்படுகிறது.
இப்படி பாருங்கள், படகு போட்டி, மேஜிக் ஷோ, 3D ஷோ, இதுபோல நீங்கள் நடந்து செல்வதற்கு பாதையை பாருங்கள். இந்த இரண்டு பக்கமும், ஒரு பக்கம் மீன்பிடி லேக், இன்னொரு பக்கம் படகு போட்டி. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இந்த பசுமை பூங்கா சேத்துப்பட்டில் யாருக்காவது இதை பற்றி தெரியாதவர்கள் இருந்தால் பார்த்து அவர்களை பார்க்க சொல்லி குடும்பத்துடன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மகிழ்ச்சியாக குறைந்த செலவில் போக்குவரத்து நிறைச்சல், இரவு நேர பயணம், தங்கும் விடுதி வசதி போன்றவற்றிற்கு செலவே இல்லாமல் ஒரு எளிய பூங்கா, அதுவும் குறைந்த கட்டணத்தில் தமிழக அரசால் மீன்வளத்துறையால் பாருங்கள் நடக்கும் இடம். இங்கே ஒரு வண்ணத்து பூச்சி தேன் குடிப்பது போல் ஒரு காட்சி. இதோ பாருங்கள், எக்கோ பார்க் ரிசார்ட்ஸ் ரூம்ஸ் வேறு இருக்கிறது, எலக்ட்ரிக் கார், இப்படி பலதரப்பட்ட வசதிகள் ஏழை எளியோர்களுக்காக மட்டுமல்ல, வசதியானவர்களும் வந்து செல்லும் அளவிற்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கிறது இந்த சேத்துப்பட்டு பசுமை பூங்கா. நன்றி, வணக்கம்.